மற்றுமொரு முக்கிய செய்தி, வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார். விவேக்குமார், கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது, கடலூரில் மழை பொழிவு எவ்வாறு இருக்கிறது, தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24 மணி நேரத்தில் இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி நகரும். அதே போல அடுத்த 48 மணி நேரத்திற்கு வட கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என, மேலும் அது மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கூட விடுக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அதன்படி கடலூர் மாவட்டத்தில் நேற்று வரை மழையின் அளவு இல்லாமல் இறுக்கமான வானிலை மட்டுமே நிலவி வந்தது. இந்நிலையில இன்று காலை 8 மணி முதலேயே தற்போது மழை மாவட்டம் முழுவதுமே பரவலாக பெய்து வருகின்றது. இதன் காரணமா கடலூர்ல தேவனம்பட்டினம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக மீனவர்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது போல மீனவர்கள் யாரும் தற்போது கடலுக்கு செல்லக்கூடாத சூழ்நிலையில கடல் சீக்கிரமாக காணப்பட்டு வருகின்றது. அதே போல கடலூர் தாழங்குடா பகுதியில் உட்பட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையோரத்துல பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அதிக அளவில் கடல் சீற்றம் ஏற்பட்டால் படகுகள் இழுத்துச் செல்லப்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் ரொம்ப அதிக தூரத்துல அந்த படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று, அதாவது தமிழக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கூட ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் அனைவருமே தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில கடலூர் மாவட்டத்துல இன்று அதிகாலை காலை முதலேயே தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. மேலும் அனைத்து மாவட்டத்துல அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததன் அடிப்படையில இன்று காலை முதல் கடலூர் மாவட்டத்துல பரவலாக மழை பெய்து வருகிறது. கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.